Hi friends, Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம ஒரு சப்பாத்திக்கு சைட் டிஷ் ரெசிபி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செய்யறதுக்கு ஒரு மஷ்ரூம் பெப்பர் மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். மஷ்ரூம் பெப்பர் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 3/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். மசாலா எல்லாம் கருகாமல் இதை நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரே ஒரு காஞ்ச வத்தல் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு காரம் இதுவே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். எந்தளவு ட்ரை ரோஸ் ஆனதுக்கப்புறமா இதை இப்போ நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் கிரேவி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரியறதுக்குள்ளே மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல ஃப்ரெஷ் மஷ்ரூம் இப்போ என்கிட்ட இருக்குது. இதை நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பொடி பொடியாக நறுக்குன்னு இஞ்சியும் பூண்டும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துருங்க. இதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைமில் மஷ்ரூமை நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப பொடி பொடியாக நறுக்காமல் கொஞ்சம் பீசஸாக நான் இதை நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேன். இந்தளவு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதங்க விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மஷ்ரூம்ஸை சேர்த்துருங்க. காளான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கிரேவியாக வெங்காயம் தக்காளி போட்டு செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தொக்கா செஞ்சாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். காளான் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த மஷ்ரூம் பெப்பர் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் தண்ணியெலாம் ஊற்ற வேண்டியதில்லை. மஷ்ரூம் வேகும் போதே தண்ணி விடும். அதனால இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ளேம் லோ பண்ணிடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் லோ பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், மஷ்ரூம் வெந்து இந்த மாதிரி சுருங்கிடணும். எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வெளியே வந்துடணும். 5லேருந்து 7 நிமிஷத்தில் இந்த ஸ்டேஜ் வந்துடும். இப்போ நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தயார். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை நம்மளுக்கு சப்பாத்தி, ரோட்டி, அப்புறம் பூரிக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். இதே மாதிரி 7 வகையான சப்பாத்தி சைட் டிஷ் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.